அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 150 லட்சம் ரூபாய் ஒப்பந்தம், போலீஸ் சார்ஜென்டும் ஆதிரடி கைது. கனியமுள்ள சஞ்சீவவின் கொலை விசாரணையில் துலங்கியது துப்பு. பெண்ணை தேடி வலைவீச்சு. விரிவாக பார்க்கலாம். கொழும்பு நீதவான் நீதிமன்றில் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கனியமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்ட சம்பவம் குறித்த விசாரணைகளில் அனைத்து விடயங்களும் விசாரணையாளர்களால் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளன. சிசிடி பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இந்திக்க லொக்குகேட்டியின் கீழ் இடம்பெறும் சிறப்பு விசாரணைகளில் இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி நேற்று முன்தினம் கொலை சம்பவம் இடம்பெற்ற முன்னர் 18ஆம் தேதி துப்பாக்கிதாரியும் துப்பாக்கியை நீதிமன்றக்கு எடுத்து சென்ற தற்போது தேடப்படும் பெண்ணும் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றக்கு சாதாரண நபர்களாக வந்து சென்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. அத்துடன் அவ்விருவரும் கொழும்பின் ஒரு தங்கு விடுதியில் ஒன்றாக சில நாட்கள் தங்கியிருந்துள்ளமையும் கண்டுபிடித்துள்ள போலீசார் 18ஆம் தேதி அந்த தங்கு விடுதிக்கு வந்த ஒருவராலேயே துப்பாக்கியை மறைத்து எடுத்து செல்ல பயன்படுத்தப்பட்ட குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை புத்தகம் கையளிக்கப்பட்டுள்ளமையை கண்டுபிடித்துள்ளனர். அந்த புத்தகத்தின் இரு பக்கங்களை குறித்த தங்கு விடுதியிலிருந்து போலீசார் மீட்டுள்ளனர். அத்துடன் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலரையும் போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். நீதிமன்றத்தில் துப்பாக்கிச் சூட்டை நடத்திய பின்னர் துப்பாக்கிதாரியும் பெண்ணும் நுகேகொடை பகுதிக்கு சென்று அங்கு உடைகளை மாற்றிக்கொண்டு முச்சக்கர வண்டியில் நீர்கொழும்பு வரை பயணித்துள்ளதாகவும் போலீசார் இதன் போது கண்டறிந்துள்ளனர். அதன்படி நீர்கொழும்பில் வைத்து குறித்த பெண் தனியாக சென்றுள்ளதாகவும் அதன் பின்னர் பிரதான சந்தேக நபர் வேனில் தனியாக கல்பட்டி நோக்கி இந்தியாவுக்கு தப்பி செல்லும் எண்ணத்தில் சென்றுள்ளதாகவும் போலீசார் தகவல் வெளிக்கொண்டு வந்துள்ளனர். இதன் போதே பிரதான சந்தேக நபர் புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். எவ்வாறாயினும் நேற்று மாலை வரை தப்பி சென்ற 25 வயதான இந்த குற்றத்தின் மற்றொரு பிரதான சந்தேக நபரான பிப்புர தேவகே இஷார செவ்வந்தி எனும் பெண் கைது செய்யப்படாத நிலையில் அவர் குறித்து தகவல் தருவோருக்கு தகுந்த சன்மானம் அளிப்பதாகவும் போலீஸ் மா அதிபர் அறிவித்துள்ளார். அத்துடன் குறித்த பெண்ணுடன் தொடர்பில் இருந்ததாக தொலைபேசி பதிவுகளூடாக உறுதியான தகவல்களை மையப்படுத்தி நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் சேவையாற்றிய வாரியப்புல பாதணிய பகுதியைச் சேர்ந்த நீதிமன்ற சார்ஜெண்டை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் விசாரணை குழு நேற்று கைது செய்தது. இதேவேளை இதுவரையிலான விசாரணைகளில் இந்த கொலை தொடர்பில் துப்பாக்கிதாரிக்கு 150 லட்சம் ரூபாய் பேரம் பேசி இந்த கொலைக்கான ஒப்பந்தம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அதில் 2 லட்சம் ரூபாய் துப்பாக்கிதாரிக்கு முற்பணமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய தொகையை இந்தியாவில் வைத்து வழங்குவது தொடர்பில் பேசப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறான நிலையில் குறித்த கொலை ஒப்பந்தமானது துபாயில் இருக்கும் கெகல் பாத்திர பத்மே எனும் பாதாள குழு உறுப்பினர் ஊடாகவும் வழங்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. கனியமுள்ள சஞ்சீவ கெகல்பாத்தரே பத்மேவின் தந்தையை கொலை செய்த சம்பவத்துக்காக இவ்வாறு பழி தீர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. எவ்வாறாயினும் விசாரணைகளின்படி கனியமுல்லை சஞ்சீவவுக்கு எதிரான குழுக்கள் பல ஒன்று சேர்ந்து இந்த கொலைக்கான ஒப்பந்தத்தை வழங்கியுள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இதனிடையே கொலை செய்யப்பட்ட கனியமுள்ள சஞ்சீவவின் சடலம் போலீஸ் சவச்சாலையில் வைக்கப்பட்டுள்ளது. அவரது சடலம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட பிரேத பரிசோதனையில் துப்பாக்கி பிரயோகம் காரணமாக இருதயத்தில் ஏற்பட்ட உள்ளக இரத்த கசிவு மரணத்துக்கான காரணம் என தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் இந்த சம்பவத்துடன் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் அன்றைய தினம் இருந்த சட்டத்தரணிகள், சிறைச்சாலை அதிகாரிகள், போலீசார் என எவரேனும் தொடர்பட்டுள்ளனரா எனவும் சிறப்பு விசாரணைகளில் இடம்பெறுவதாகவும் விசாரணைகளை கையாளும் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.